வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. தமிழக காவல்துறையில் தொடர் தற்கொலைகள் பெரும் பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. பணிச்சுமை, தனிப்பட்ட காரணங்களால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகிறதா? காவலர்களுக்கு இப்போது உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? சிறையில் பணியாற்றிய 24 வயது பெண் காவலர் செந்தமிழ் திடீரென உயிரை மாய்த்துக் கொண்டார். காதல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்கிறது காவல்துறை. பெண் காவலருக்கு நேர்ந்தது என்ன? கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த செல்லப்பன் என்பவரின் மகள் செந்தமிழ்தான் தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள பெண்கள் சிறையில் காவலராக பணிபுரிந்த செந்தமிழ் KK நகரில் சக பெண் காவலர்கள் 3 பேருடன் வசித்து வந்தார். வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் பணியை முடித்துக் கொண்டு KK நகரில் உள்ள தனது வீட்டிற்கு செந்தமிழ் சென்றார். அறையில் யாரும் இல்லாத நிலையில் ஞாயிறு இரவு 7 மணிக்கு திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் நடத்திய விசாரணையில் காதல் பிரச்சனை காரணமாக செந்தமிழ் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தெரிய வந்தது. தேர்வில் தேர்ச்சி பெற்று 2017ஆம் ஆண்டு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்துள்ளார் செந்தமிழ். அதே ஆண்டு அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேலும் காவலர் பணியில் தேர்வாகியுள்ளார். இருவரும் அகில இந்திய அளவில் சிறைத்துறை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றதால் நட்பு ஏற்பட்டுள்ளது. வெவ்வேறு ஜாதியாக இருந்த நிலையிலும் இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. தங்கள் காதல் குறித்து தந்தை செல்லப்பனிடமும் தெரிவித்துள்ளார் செந்தமிழ். தந்தை செல்லப்பன் வெற்றிவேலிடம் இது குறித்து கேட்டபோது செந்தமிழை மனம் புரிந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் வெற்றிவேல். இந்த நிலையில்தான் வெற்றிவேல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாக செந்தமிழுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் 2 நாட்களில் வெற்றிவேலுக்கு திருமணம் நடக்க உள்ள நிலையில்தான் செந்தமிழ் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர் போலீசார். தன்னிடம் வாக்குறுதி அளித்த வெற்றிவேல் ஜாதி பிரச்சனையை காட்டி தனது மகளை கைவிடுவார் என கனவிலும் நினைக்கவில்லை என்கிறார் செந்தமிழின் தந்தை செல்லப்பன். நேற்று 4 மணிக்கு போன் ஆச்சு. தனக்கு எப்போ பாரு திருச்சி எப்போ பாரு கேட்டுச்சு. திங்காம வரணும்னு சொன்னேன். ஆட போன் ஆஃப் பண்ணிடுச்சு. அப்புறம் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு ஃபோன் வருது. இது மாதிரி பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு, தூக்க மாட்டேங்குச்சிங்க ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராத்திரி ஓடணும். இதுக்கெல்லாம் காரணம் வெற்றின்ற ஒருத்தவன். அவன் தான் 6 மாதமாக லவ் பண்ணான். பொண்ணை லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கேட்டால் ஜாதி பிரச்சனை சொல்கிறோம். இதான் நடந்து. அதுக்கப்புறம் அவனை நீங்கள் தான் அரெஸ்ட் பண்ணவங்க. வீட்டில் வந்து பேசியிருக்காரா? அதெல்லாம் பேசலைங்க. நான் யார்கிட்ட பேசிக்கிறப்பல நான் உன்னை பார்க்கணும், நான் வரேன்டான்னா அதுங்காட்டி இப்படி நியூஸில் வந்து பேசி இல்லை நேற்று நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்ட? வெற்றிவேல் அவர்கிட்ட நான் பேசி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது.
என்ன சொன்னார்? நான் உங்கள் பொண்ணை தான் கட்டிக்க போகிறேங்க சொன்னாப்புல. அவங்க வீட்டில் வேறு பொண்ணு பார்த்துக்குறாங்க அவருக்கு. அது தேவையில்லை, எனக்கு கட்டணம் உங்கள் பொண்ணை தான் கட்டுவாங்கன்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்லிக்கிறாரு, என்கிட்ட சொன்னார். அது மாதிரி இப்போ வந்து பழகி வாங்கிட்டு இருப்போம். அதனால தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணிடுது. வெற்றிவேலின் அண்ணன் கைலாசம் என்பவர் திருச்சி மத்திய சிறையில் விஜிலன்ஸ் துறையில் பணியாற்றுகிறார். அவரது மனைவி பெண்கள் சிறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றுகிறார். செந்தமிழ் இறந்தவுடன் அவரது சடலத்தை இறக்கியது கைலாசம்தான் என்றும், செந்தமிழ் தற்கொலை செய்ய போவது அவருக்கு எப்படி தெரியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் உறவினர்கள். அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தனை அரசு பண்ணணும். 3 பேர் அது கூட இருந்தால், அவங்க அண்ணி, அவங்க அண்ணன், அவன் பாடி அவங்க அண்ணன் இறக்கிறான் நேற்று. செந்தமிழை ஜாதி ரீதியாக வெற்றிவேலின் அண்ணனும் அண்ணியும் அவமானப்படுத்தியதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கச்சி 4 மணி வரைக்கும் நேற்று நல்லா தான் பேசிட்டு இருந்தா அம்மா கிட்ட. 7 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நல்லாவும் பேசியிருக்கா. 2 மணிக்கு அம்மா கிட்ட நல்லா தான் பேசியிருக்கா. அவள் வேலை செய்கிற இடத்துல யாரோ டார்ச்சர் பண்ணாங்கன்ட்டு அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா. ஜாதியை மென்ஷன் பண்ணி ஜாதி, அந்த பையனுடைய பேர் வெற்றி. அவங்களுடைய அண்ணியும் என் தங்கச்சி வேலை செய்கிற இடத்துல தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அடிக்கடி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவளை வீட்டில் சொல்லவே இல்லை, மனசுக்குள்ளே வச்சிருந்து. நேற்று டியூட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ணிட்டு நல்லா தான் வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 7 மணிக்கு இந்த மாதிரி ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்து ஜென்ஸ் வார்டனில் வேலை செய்கிறவன் வெற்றின்றவன், அவங்க அண்ணன் கைலாசம், அண்ணி பேர் ராஜசுந்தரி. அவள் ஜெயில் சூப்பர்டென்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என் பொண்ணு எஸ்சிங்க, பரஜாதி தான். அந்த ஜாதி வன்கொடுமையால என் தங்கச்சி பப்ளிக்ல ஜாதியை வச்சு தகாத வார்த்தையில சொல்லி என் தங்கச்சியை மன காயப்படுத்தி அவன் இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு 4 மணி வரைக்கும் 4:30 வரைக்கும் எங்ககிட்ட நல்லா தான் பேசியிருந்தான். எங்களுக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை எதுவுமே. 7 மணிக்கு ஃபோன் வருது எங்களுக்கு, இந்த மாதிரி உங்க தங்கச்சி யாருன்னு தெரியல, இறந்துட்டாங்கன்னு தான் ஃபோன் வந்தது. நாங்கள் இன்ன வரைக்கும் எங்க ஜனங்க அங்கே அல்லாடி நிற்கிறாங்க, நாங்கள் இங்கே அல்லாடி நிற்கிறோம். அதுக்கு அவங்க 3 பேர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு பதவியை விட்டு அவங்களை இருக்கிறத தூக்கணும், அவங்கள விட்டுட்டு. அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு தக்க நிவாரண நிதி அவங்களுக்கு கொடுக்கணுங்க. பெண் காவலர் செந்தமிழின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், முறையாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் கடலூர் புதுவை நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். செந்தமிழை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரது காதலன் வெற்றிவேல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார். செந்தமிழ் செல்வியின் தற்கொலை காவல்துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்த சென்னையில் காவலர் மணிகண்டன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் காரணம். வீட்டுல குழந்தை அனுப்பிச்சா எங்களுக்கு பணம் அனுப்பிச்சாக்கா எங்களுக்கு பதில் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 26 வயது காவலர் மணிகண்டன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சனிக்கிழமை இரவு பணியில் இருந்த திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் விடியும் வேளையில் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். அதுவும் பிறந்த நாள் அன்றே காவலர் மணிகண்டன் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டது காவலர்கள் மத்தியில் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. அவரது காதலி வாழ்த்து தெரிவிக்காததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் மணிகண்டனின் நண்பர்கள். ஆனால் தனது மகனிடம் துப்பாக்கி ஒப்படைக்கப்பட்டதில் மர்மம் இருப்பதாக மணிகண்டனின் தாய் சந்தேகம் எழுப்புகிறார். நல்ல டியூட்டி செய்யணும், பரவாயில்ல சாவடிச்சாங்க. 10 மாசம் டியூட்டி செஞ்சு பரவாயில்ல சாவடிச்சுட்டாங்க. எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் கவர்மெண்ட்.
கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் உள்ள காவல் குடியிருப்பில் முத்து என்ற சிறப்பு படை காவலர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அரியலூர் மாவட்டம் வானதரையான்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த முத்து 2016ஆம் ஆண்டு சிறப்பு காவல் படையில் சேர்ந்தார். திருமணமாகாத நிலையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கின்றனர் உறவினர்கள். முத்துவின் கழுத்தில் இருந்த இரத்த காயங்கள் அவரது மரணத்தில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளன. முத்து, மணிகண்டன், செந்தமிழ் என தமிழக காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொள்ள என்ன காரணம்? காவல்துறை என்பது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல அது நம்பர் 1 நம்பர் 2 கேட்டகரியில் வர ஒரு இது. இப்போ இந்த சூசைடுன்றது திடீர்னு எடுக்கிற முடிவு கிடையாது. இப்போ பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங் ஏஜ், கல்யாணம் ஆகாதவங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு. அவங்களுக்கு டெஃபினெட்லி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவை. நிறைய போலீஸ் பர்சனல் டிபார்ட்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அவங்க அதுலேயும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத சில விஷயம் இருக்கும். ஏன்னா சில பர்சனல் இஷ்யூ, சில லவ் அஃபேர்னால இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னால, எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ட்ரெஸ் தான். நான் சொன்ன மாதிரி சூசைட் வந்து திடீர்னு எடுக்கிற முடிவு கிடையாது. இது ஸ்லோலி பில்டப் ஆகும். அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலர், சைக்கலாஜிஸ்ட் கண்டிப்பாக வேணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சூசைடுங்கிறது மனசோர்வுக்கான ஒரு சிம்டம்ஸ், டிப்ரெஷன்னால வர ஒரு சிம்டம். ஸோ அதை ட்ரீட் பண்ணோன்னா அந்த சூசைடை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். போலீசார் பணி என்பதே மிடுக்கான, தைரியமுடன் மேற்கொள்ள வேண்டிய பணி. அதனால் இந்த பிரச்சனைக்காக உயிரை பலி கொடுப்பது கோழைத்தனம் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவங்க திருமணமாக அதுக்கு பணிக்கு வந்து படித்து விட்டு ஒரு பணிக்கு வந்த புதுசில் வந்து திருமணமாகக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. பெரும்பாலும் ஒன்று அவங்களுக்கு லவ் அஃபேராக இருக்குது, அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் இருக்கும். இவர் இந்த வேலைக்கு வந்துட்டாருன்னா உடனே திருமணத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெண்ணை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தில் சென்டிமெண்ட்டாக அஃபெக்ட் ஆனதுனால அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்களில் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அதிகாரிகள் திட்டுறாங்கங்கிறது ஒரு இமீடியட் ரீசன். எல்லாருக்குமே தெரியும். அந்த இது வந்து காவல்துறைங்கிறது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ், ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு தவறுகளை கூட பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகள் சத்தம் போட தான் செய்வாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதற்கெல்லாம் வந்து பயந்து கொண்டு தற்கொலை லெவலுக்கு போகிற அளவுக்கு கோழைகளாக இருப்பவர்கள் இந்த காவல்துறை தேர்ந்தெடுக்க வந்திருக்க மாட்டார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. சென்னை காவலர் வேல்முருகன், சிவகங்கை காவலர் சாவித்ரி, காவலர் மெய்யப்பன் ஆகியோர் கடந்த சில மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டவர்கள். இவர்களை அடுத்து இப்போது இளம் காவலர்கள் அடுத்தடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். இந்த போக்கை தடுக்க என்ன செய்ய வேண்டும்? ஸ்ட்ரெஸ்னால வர்றது இல்லையா, டெஃபினெட்லி லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை, அவங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்க மனம் விட்டு பேசுறதுக்கான யார்கிட்ட பேச முடியும்? டெஃபினெட்லி ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர்கிட்ட தான் பேச முடியும். ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டயோ இல்லை அவங்களுடைய சக கொலீக்ஸ்கிட்டயோ வந்து அவங்களால மனம் விட்டு பேச முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு கட்ட இதுவாக என்ன பண்ணணும்னா கவுன்சிலர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து டெஃபினெட்லி அவங்களும் வந்து நிறைய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, யோகா, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வைக்கிறாங்க. பட் இவங்களுக்கு எங்களோட சஜஷன் என்னென்னா, அவங்கள வந்து தேர்வு செய்யும் போதே சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் அப்படின்றது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா வேலைக்கு சேரும்போது ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா வேலைக்கு சேர்ந்த உடனே ஆன் தி ஜாப் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், அது பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். சமுதாய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை முறையாக கற்றுக் கொடுப்பதே சரியான தீர்வாக இருக்கும்.